நண்பர்களுக்கு என் நெஞ்சார்ந்த வணக்கங்கள். பகலறியா இந்த படம் உருவாக்கு முக்கிய காரணம் வெற்றி சார் தான். அவர்களெல்லாம் இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்க முடியாது. அவர் கதை கேட்குறது உங்களுக்கு தெரியும் எப்படி கேட்பாருன்னு. அவர் கதையை ஓகே பண்ணோன்னே டெக்னிக்கலாக சில நல்ல டீம்லாம் எனக்கு வர ஆரம்பிச்சது. அதனால ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணி நல்லா போயிட்டு இருந்துச்சு. சில ஸ்டைல்லாம் வந்துச்சு. சார் இது மாதிரி என்னால் பண்ண முடியல சார் அப்படின்னு சொன்னால் வெற்றி சார் சொன்னாங்க, இன்னும் படத்தை முடிச்சுருவீங்களா, எனக்கு தர வேண்டியது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் படத்தை முடியுங்கன்னு சொல்லி அப்படி என்கரேஜ் பண்ணி கொண்டு வந்தனால தான் படத்தை முடிக்க முடியுது. சார் வெற்றி சார், நன்றி சார். அக்ஷயா இந்த படம் ஸ்டார்ட் பண்ணுறப்ப ஒரு சாதாரண ஹீரோயின். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா விஜய் டிவி கலைக்கிறதுன்னு கலக்கிட்டு இருக்காங்க. அக்ஷயா உங்களுக்கும் பட சர்வமும் என் சர்வம் வாழ்த்துக்கள். நீ பெருசாக வரணும். அபிலாஷ் கேமராமேன், விஷுவல் பார்த்துருப்பீங்க. அபி இது எம்ஓவை விட்டு தான் அவசரத்தில் பண்ணது, எதுவும் நினச்சிக்க வேண்டாம் சரியா. ஒரிஜினல் விட்டு டிவிஎக்ஸை விட்டு நமக்கு தேடுறது காமிச்சோம். ஓகேவா, ஃபீல் பண்ணது. அபி மறுவீட்டுக்கு வந்தவரை கூப்பிட்டு படம் பண்ணிட்டேன் நான். பிரதீப் அவர் ஒன்மேன் ஆர்மி, அவருக்கு ஹெல்ப்பர் யாருமே இல்லை. நான் அவரால் நின்று இந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணி எனக்கு கொண்டு வந்தார். சில ஸ்டாக்லாம் நிற்கிறப்பெல்லாம் அவர் தான் எனக்கு மோட்டிவேஷன் பண்ணி, ஆனால் ஒன்றுக்கு நான் பண்ணிடலாம், அந்த படத்தில் சொல்லுவாங்கள்ல டோக்லாம் அந்த மாதிரி நான் பக்கத்தில் வந்தாச்சு, முடிச்சலாம்னு சொல்லி அவர் சப்போர்ட்டை கொடுத்ததுனால தான் முடிக்க முடிஞ்சிச்சு. நாயகன் எனக்கு கிடைச்ச மினி அனிருத் மறந்துச்சு பேர், விவேக் சாரோ நல்லா பண்ணியிருக்கேன். உண்மையிலே ஸ்க்ரீனில் அவனோட ஆர்டர் தெரியுது. இந்த படத்துல இருந்து நம்ம 2 பேரும் தான் ஃபஸ்ட்டு ஓடி போகலாம்னு நினச்சோம். கண்டிப்பாக ஓடிடுவோம் படம் முடிஞ்சு ரிலீஸ் ஆனோட. ரொம்ப தேங்க்ஸ் விவேக்கு, நீ இல்லைன்னா இந்த அளவுக்கு கொண்டு வந்துருக்க முடியாது. என்ன கோபி டைரக்டர், சில விஷயங்களை என்னால் ஷூட்டிங்கில் பண்ண முடியல, அதையும் நீ பொருட்படுத்தாமல் ஸ்க்ரீனில் எந்த குறையும் தெரியாமல் நீங்கள் பண்ணிட்டீங்க. ரொம்ப நன்றி கோபி. அதை விட உங்களுக்கு ஆக்டிங் நல்லாவும் வருது. நீங்கள் பேசாமல் ஆக்டிங்கே வந்துடலாம். கண்டிப்பாக கண்ட்ரோல் பண்ணியிருக்கேன். எனக்கு அந்த மொட்டை கேரக்டர் நல்லா பிடிச்சிருந்தது. ஏன்னா இன்னொரு டைம் மொட்டை கேரக்டர்னா பண்ணி பாருங்க வேண்டியது. அது சில பல சூழ்நிலை அதனால பண்ண முடியாமல் போச்சு. அதை எப்படியோ திரைக்கு கொண்டு வரணுன்றக்காண்டி கொண்டு வந்தாச்சு. அதில் டைரக்டர் கோ டைரக்டர் விக்கி விக்னேஷ் சார், சார் சுப்ரம் சார், இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லாத்துக்குமே என் நெஞ்சார்ந்த வணக்கங்கள். சில ஆட்கள்லாம் விட்டுருப்பேன். படத்துக்கு ட்ராவல் பண்ணவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா கண்ணன் சார் நான் ஸ்டார்ட் பண்ணி ஓரளவுக்கு கொண்டு வந்துட்டேன். அதுக்கு மேலே என்னால் கொண்டு வர முடியல. இவங்க 2 பேர் தான் பணம் கொடுத்து எனக்கு ஹெல்ப் பண்ணி, ப்ரொடியூசர் பேர் நான் போடல, ஏன்னா நான் ஒரே ப்ரொடியூசரில் இருந்துக்கலாம் போட்டுக்கிட்டேன். இவங்க 2 பேர் தான் பணம் கொடுத்தது. ஜடையாண்டி கருப்புசாமி. இந்த படம் எந்த அளவுக்கு வருதுன்னா அவங்களும் கொஞ்சம் பணமெல்லாம் போட்டு இடையில ஸ்டாக்லாம் நிற்கிறப்ப அவங்க தான் அமௌண்ட் கொடுத்தாங்க எனக்கு. அவங்களால தான் சப்போர்ட்னால தான் இவ்வளோ தூரம் கொண்டு வர முடிஞ்சது. First of all, thank you my entire team. என்னை ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூராக பார்த்துக்கிட்டதுக்கு தேங்க்யூ. ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த ப்ரொடியூசர் முருகன் அண்ணா, தேங்க்யூ அண்ணா. ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு ப்ரெஸ் மீடியா பீப்புள். உங்கள் சப்போர்ட் அண்ட் லவ் எப்போவுமே வேணும். படம் பாருங்க, கண்டிப்பாக பிடிக்கும். தேங்க்யூ ஸோ மச். என்ன பேசுறதுன்னு தெரியல, சாரி. தேங்க்யூ, பாய். வணக்கம். முதல்ல நான் எல்லாருக்கும் சாரி சொல்லணும்னு நினைக்கிறேன், நான் லேட்டாக வந்ததுக்காக ரொம்ப ரொம்ப சாரி. அண்ட் இந்த படத்தில் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தது அண்ணா தான். ஆக்சுவலி இவர் எனக்கு உண்மையாகவே பிரதர். முருகனை நான் இந்த படத்துக்குன்னு இல்லை, எனக்கு அதுக்கு முன்னாடி ஒரு 2 years முன்னாடி இருந்தே அண்ணாவை எனக்கு தெரியும். ஸோ அண்ணா இந்த படத்துக்காக ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு. நான் அதை பார்த்துருக்கேன். ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒரு ஹீரோயினாகவும் இல்லாமல் அவர் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த படத்தை ரிலீஸ் பண்ண போகிறாரு அப்படின்றது எல்லாமே எனக்கு பர்சனலாக நிறையாவே தெரியும். ப்ரொஃபஷ்னலாக தெரியுறதை விட அதனால பர்சனலாகவே எனக்கு அண்ணாவை ரொம்ப தெரியும். அண்ட் இந்த படத்தை முடிக்கிறதுக்கு எல்லாருமே ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டிருக்காங்க. டைரக்ஷன் டீம்லாம் நைட் ஃபுல்லாக இது நைட் ஸ்டோரின்றதுனால ஃபுல் மிட் நைட் ஷூட் தான் போச்சு. அதுவும் வின்டரில் தான் போச்சு. அண்ட் எல்லாருமே ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க இந்த படத்தில். டைரக்ஷன் டீம் ஆகட்டும், ப்ரொடக்ஷன் சைடில். எனக்கு படம் இது ஷூட் பண்ணி 1.5 year ஆயிடுச்சு.
ஸோ வந்து இங்கே நிறையா பேரோட பேர்கள் எனக்கு மறந்துருக்கலாம், ஆனால் எனக்கு ஃபேஸ் எல்லாரோட ஃபேஸ் ஞாபகம் இருக்குது. ஸோ எல்லாருமே இங்கே இருக்க எல்லாருமே ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் நிறையா பேர் வந்து ஸ்டேஜில் இல்லை, கீழேயும் இருக்காங்க. ஸோ எல்லாருமே இந்த படத்தில் வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. சரவணா சொன்ன மாதிரி இந்த படம் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் மூவியாக இருக்கும். இது வரைக்கும் சார் அப்படி பார்க்காதவங்க இந்த மூவியில் வந்து அவர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ கேமராமேன் சார் எல்லாருமே வந்து இதில் ஃபுல் எஃபர்ட் போட்டு ஃபுல் மிட் நைட்டில் எல்லோரும் ஹார்ட் ஒர்க் போட்டு இந்த படத்தில் உழைச்சிருக்காங்க. ஸோ எல்லாருக்கும் என்னோட கங்க்ராச்சுலேஷன்ஸ். அண்ட் ப்ரொடக்ஷன் மேனேஜர் சார் பாலா. ஸோ சாரும் வந்து நிறைய நைட்லாம் வந்து ஷூட் பண்ணியிருக்கோம், டார்ச்சர் பண்ணியிருக்கோம், அது வேணும் இது வேணும்னு எல்லாமே வந்து மூஞ்சி சொல்லிக்காமல் செஞ்சு கொடுத்துருக்காரு. ஸோ அதுக்கும் ரொம்ப ரொம்ப கங்க்ராச்சுலேஷன்ஸ். அண்ட் வந்து வேறு யாராவது நான் மிஸ் பண்ணியிருந்தேன்னா ஐம் ஸோ சாரி, ஏன்னா எனக்கு நிறையா பேர் தெரியல. ஸோ இந்த படத்தில் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்காக அண்ணா முருகன் அண்ணா ரொம்ப ரொம்ப தேங்க்யூ அண்ணா. எனக்கு நான் லேட் ஆக்சுவலி எனக்கு ஷூட் முடிய லேட் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கும் ரொம்ப ரொம்ப சாரி எல்லாருக்கிட்டையும் கேட்டுக்கிறேன். அண்ட் ரொம்ப ரொம்ப நன்றி. எனக்கு கூப்பிட்டதுக்கு உடனே ஓகே சொல்லி வந்த பேரரசு சார், சுப்பிரமணியம் சிவா சார், அப்புறம் உதயகுமார் சார், அத்தனை பேருக்கு என்னோட மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். பகலறியாம் ட்ரெய்லர் சாங்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. இது வந்து முழுக்க முழுக்க ஒரே ஒரு நைட்டில் நடக்கிறது. கிளைமேக்ஸ் ஒரு சீன் மட்டும் நாங்கள் டே டைமில் ஷூட் பண்ணோம். ஸோ இந்த கதையை வந்து ஃபஸ்ட்டு கிஷோர் தான் என்கிட்ட சொன்னார். அவர் தான் என்கிட்ட நரேட் பண்ணார். நரேட் பண்ணும்போதே எனக்கு கதை ரொம்ப பிடிச்சிருந்தது. கண்டிப்பாக இந்த படத்தில் நான் பண்ணுறேன், வேறு யாரெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னாரு. இவங்க தான் பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு சொல்லி தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ கிஷோருக்கு முதல்ல என்னை உள்ளே கொண்டு வந்ததுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். அடுத்தது நம்ம முருகன் சார், ப்ரொடியூசர் கம் டைரக்டர் கம் ஆக்டர். ஸோ 3 வேலையை ஒரே ப்ராஜெக்டில் பண்ணுறது எவ்வளோ கஷ்டன்றது எனக்கு நல்லா தெரியும். நான் ப்ரொடியூசர் கம் ஆக்டராக இருந்தது எவ்வளோ கஷ்டன்றது எனக்கு தெரியும். இதில் அவர் டைரக்ஷனும் பண்ணியிருக்காருன்ற போது அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காருன்றது எனக்கு தெரியும். ஸோ முருகன் சார், உங்களுக்கும் ரொம்ப நன்றி. என்னை இந்த உல்ஃப் கேரக்டரில் உட்கார வச்சு நீங்கள் ஒரு நம்பிக்கை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அடுத்தது டிஓபி அபிலாஷ். யார் டிஓபின்னு கேட்கும்போது இந்த மாதிரி மலையாள படங்கள் நிறைய ஒர்க் பண்ணியிருக்காரு, தமிழுக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் படம் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு டே டைமாக இருந்தால் பரவாயில்ல, டே லைட்டில் நம்ம ஷூட் போயிடலாம். ஃபுல்லாகவே நைட் ஷூட்டு, அதுவும் கார் ஷாட்ஸ்லாம் நிறைய இருக்குது. சின்ன சின்ன லைட்லாம் மாட்டணும், இருக்க பட்ஜெட்லாம் அவங்க சீக்கிரம் பண்ணுவாங்களா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். பட் ஃபர்ஸ்ட் நாளே தெரிஞ்சிச்சு இது பயங்கரமான டீமு, நம்ம நினைக்கிற மாதிரி டீம்ங்கிற அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிச்சு. நிறைய ஷாட்ஸ் வந்து கார் டோரை திறந்து டோருக்கு வெளியே தொங்கிட்டு உள்ள கேமரா வச்சு ஷூட் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ அபிலாஷ், கண்டிப்பாக இந்த படத்துக்கு அப்புறம் நீங்கள் ரொம்ப நல்லா பெரிய லெவலில் பேசிக்கிறீங்க. அதே மாதிரி டப்பிங் முடிச்சதுக்கப்புறம் ஒரு நம்பிக்கை இருக்கும், ஓகே இந்த படம் வந்து நல்லா வந்திருக்கு, மியூசிக் பண்ண அப்புறம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி. ஸோ ஃபைனல் அவுட் மியூசிக்கோட பார்க்கும்போது அந்த நம்பிக்கை வந்து டபுள் ஆச்சு எனக்கு. ஏன்னா அந்த நிறைய கூஸ்பம் மூமெண்ட்ஸ்லாம் வந்து அவர் மியூசிக்கில் கொடுத்துருந்தாரு விவேக் சாரோ. ஸோ அவருக்கும் ஒரு பெரிய நன்றி. கடைசியாக என் கூட ஒர்க் பண்ண அத்தனை ஆர்டிஸ்ட், அக்ஷயா இருக்கட்டும், தீனானா இருக்கட்டும், நசீரா இருக்கட்டும், அப்புறம் கோபியா இருக்கட்டும், எல்லாருமே வந்து படத்துக்கு என்ன பட்ஜெட்டு என்ன தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஒர்க் பண்ணாங்க. எனக்கு இது வேணும் அது வேணும் கேட்டு அந்த ஸ்பாட்டில் வந்து தொந்தரவு பண்ணல. எல்லாமே நைட் ஷூட்டு, நிறைய பூசுக்கொடி, கேரவான்லாம் பெருசாக இல்லை. ஸோ எல்லாருமே வந்து படத்தோட அவுட்கமுக்காக தான் ஒர்க் பண்ணாங்க. ஸோ எல்லாமே சொன்ன மாதிரி ஒரு ஃபேமிலியாக தான் ஒர்க் பண்ணோம். ஸோ எல்லாருக்குமே நன்றி இந்த படத்தில் ஒர்க் பண்ணதுக்கு. யாராவது பேர் விட்டுருந்தாலும் மன்னிச்சிருங்க. எல்லா நல்ல படங்களையும் மக்கள்கிட்ட பெரிய லெவலில் கொண்டு போய் சேர்க்கறது பத்திரிக்கை தான். ஸோ இந்த படத்தையும் நீங்கள் பெரிய லெவலில் கொண்டு போய் சேர்ப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக எல்லோரும் இந்த படத்தை தேட்டரில் போய் பாருங்கள். May 24 தேட்டரில் மிஸ் பண்ணாங்க. தேங்க்யூ.